திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் ஐப்பசி அஸ்வதி நட்சத்திர தினத்தை முன்னிட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக பிரதான பிரகாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அசலேஸ்வரருக்கு திருமேனி முழுவதும் அன்னத்தால் அபிஷேகம் செய்விக்கப்பட்டும் காய் கனிகள் ஆகியவற்றை கொண்டு அலங்கரிக்கப்பட்டும் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ வன்மிகநாதர் மற்றும் சுற்று சிவலிங்கங்களுக்கு அன்னம் சாத்தி தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலின் 5ஆம் பிரகாரத்தில் உள்ள கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதியில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மூலவருக்கு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமிக்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்களை முழங்க சாதம், காய்கறிகள் மற்றும் பழங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பித்தனர். இதில் திரளான பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி திருவெரும்பூர் கீழமுருக்கூர் ஸ்ரீ ஆதி விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று கடம் புறப்பாடு நடைபெற்று தொடர்ந்து ஸ்ரீ ஆதி விநாயகர், ஸ்ரீ பாப்பாங்குளத்து மாரியம்மன், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத செந்தில் ஆண்டவரின் மூலஸ்தான கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் டி. கல்லுப்பட்டி ஸ்ரீ முத்தாலம்மன் கோயில் சப்பர திருவிழா கடந்த 12ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு டி. கல்லுப்பட்டி உள்ளிட்ட 6 கிராமங்கள் சார்பில் 6 தேர்களை பக்தர்கள் சிறப்பு அலங்காரத்துடன் பல கிலோமீட்டர் தூரம் தலையில் சுமந்து சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் திருவிழா என்பதால் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை ஸ்ரீ அபயாம்பிகை சமேத ஸ்ரீ மாயூரநாதர் கோயில் துலா உற்சவத்தில் திருக்கல்யாணத்தை தொடர்ந்து நலங்கு உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமி அம்பாள் ஏகாந்த மஞ்சத்தில் எழுந்தருளி வீதியுலாவாக காவிரி துலாக்கட்ட மண்டபத்தில் எழுந்தருளினார். பின்னர் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு நடைபெற்ற நலுங்கு உற்சவத்தில் தேங்காய் உருட்டுதல், பூப்பந்து எரிந்து விளையாடுதல் உள்ளிட்ட வைபவங்கள் நடைபெற்றன. நிறைவாக சீர்வரிசை சமர்ப்பிக்கப்பட்டு 16 வகையான சோடச உபச்சார தீபாராதனை, மகா தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி கோயில் முருகன் சன்னதியில் ஐப்பசி உற்சவ விழாவை முன்னிட்டு அகல் விளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக கோயில் மண்டபத்தில் உற்சவர் முருகப்பெருமானை சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளச் செய்து கணபதி பூஜையுடன் அகல் விளக்கேற்றி பூஜையை தொடங்கினர். பின்னர் சிவாச்சாரியர்கள் திருமந்திரங்கள் கூற உதிரி புஷ்பங்களால் அகல் விளக்கிற்கு அர்ச்சனை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர்.
மயிலாடுதுறை திரு இந்தளூர் ஸ்ரீ பரிமள ரெங்கநாதர் கோயிலில் காவிரி துலா உற்சவத்தை முன்னிட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக உற்சவ மூர்த்திகள் சுகந்தவனநாத பெருமாள் மற்றும் சுகந்தவன நாயகி தாயாருக்கு கோயில் பிரகாரத்தில் மாலை மாற்றும் வைபவம், ஊஞ்சல் உற்சவம் செய்வித்து பின்னர் பட்டாச்சாரியர்கள் திருமாங்கல்ய தாரணம் செய்து வைத்தனர். தொடர்ந்து நடைபெற்ற நலங்கு உற்சவத்தை அடுத்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் விளந்தை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோயில் மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜைகளுக்கு பிறகு கடங்கள் புறப்பட்டு கோயிலை வலம் வந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஸ்ரீ ஓங்காளீஸ்வரர் கோயில் வருடாபிஷேகத்தை முன்னிட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று யாகசாலை மண்டபத்திற்கு எழுந்தருளினர். அங்கு வேத மந்திரங்கள் முழங்க திருமண வைபவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.